டாக்டர் வணக்கம். கம் ஆக்டர் ஃபகத் ஃபாசிலுக்கு ஏடிஹெச்டி அப்படிங்கிற ஒரு நோய் கண்டறியப்பட்டிருப்பதா நேத்திலிருந்து சோசியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷன் வைடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏடிஹெச்டி அப்படின்னு கேட்கும்போதே அது புதுசா இருக்கு. அதோட சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. முதல்ல இந்த ஏடிஹெச்டினா என்ன? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஸோ ஏடிஹெச்டி அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். அதான் அந்த ஏடிஹெச்டி அது ஷார்ட் ஃபார்ம் வந்து. அது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். அதாவது வளர்ச்சியில ஒரு சின்ன பிரச்சனை. மூளையில வந்து அவங்க பிஹேவியர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வளர வளர அவங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கலாம். பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நார்மலா இல்லாம கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுதான் வந்து அது ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். இது ரொம்ப வருஷமா வந்து இருக்கிற வியாதி தான். அதாவது சில்ட்ரன்ல வந்து ரொம்ப காமனா டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன பசங்க. ரொம்ப உட்காரவே மாட்டேங்கிறாங்க. சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல. சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. கிளாஸ்ல சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஏடிஹெச்டின்னு டயக்னோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ரீசென்ட்டா சில வருஷங்களா வந்து அடல்ட்ஸ்லயும் இதோட விளைவுகள் இருக்கலாம். அதாவது ஒரு 15 வயசு, 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் இந்த வியாதியோட விளைவுகள் இருக்கலாங்கிறது இப்ப ரீசென்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெறைய அதோட அத பத்தி அவேர்னஸும் நெறைய இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ வர வர வந்து நெறைய பேர் இந்த மாரி இப்ப டாக்டருக்கு வந்திருக்கு. அது மாரி நெறைய பிரபலமானவங்க நெறைய பேர் வந்து இப்ப அவங்க ஏடிஹெச்டி இருக்குங்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏடிஹெச்டினால வந்து சில விஷயங்கள் பாதிக்கலாம். அவங்க தினசரி வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பாதிக்கலாம். அதாவது ஒழுங்கா வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வேலை செய்ய முடியாது. ஒரு விஷயத்த வந்து நுணுக்கமா செய்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு டீட்டெயில்டா ஒரு லிஸ்ட் வச்சிருந்தா எல்லாத்தையும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. பட் அது அதனால அவங்க சில பேருக்கு வந்து இந்த இந்த வியாதிலயும் நெறைய தன்மைகள் இருக்கு. சில பேருக்கு மைல்டா இருக்கும். அதாவது ஒரு ஷாப்பிங் போனா 10 விஷயம் வாங்கணும்னா 8 விஷயம் வாங்கிட்டு வந்துருவாங்க. 2 டக்குன்னு மறந்துருவாங்க. அந்த மாரி இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். ஒரு வேலைய எடுத்தா முடிக்க முடியாது அவங்களால. அத முடிக்கிறதுக்கு அவங்களால கான்சன்ட்ரேஷன் வைக்க முடியாது. சோ அதனால டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்கு இந்த வியாதியில. சோ இப்ப நம்ம அவேர்னஸ் இருக்கணும்னா நெறைய இத பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பொதுவாவே நமக்கு இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் நெறைய பேருக்கு வந்து இந்த மெமரி லாஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த விஷயத்த கேட்கும்போதோ, இல்ல இத பத்தி படிக்கும்போதோ, எனக்கு அந்த மாரியான ஒரு குறைபாடு இருக்குமோன்ற பயம் எல்லாருக்குமே வரும். அத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? சோ அது அந்த 2 விஷயம் சொல்லுவோம். ADHDன்னு சொல்லும்போது ஒண்ணு வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்த சொன்னா என்னால கவனிக்க முடியல. இப்போ வந்து நீங்க காமனா எடுத்துக்கிட்டீங்க நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் Netflix பாக்குறது, ஷோ பாக்குறது நெறைய வச்சிருப்போம். ஒரு ஷோவ வந்து ஃபுல்லா உட்கார்ந்து உங்களால கவனிச்சு பார்க்க முடியுதா? அந்த கதைய முழுசா ஒரு படம் 3 மணி நேரம் படத்த நீங்க கதைய கவனிச்சு பார்க்க முடிஞ்சதுனாலே உங்க அட்டென்ஷன் நல்லா இருக்குன்னு தான். சோ அதுவே அவங்களால பண்றது கஷ்டப்படுவாங்க. ஒரு 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 20 நிமிஷத்துக்கு மேல என்னால அட்டென்ஷன் பெர்ஃபெக்ட்டா வைக்க முடியல. ஒரு நுணுக்கமான ஒரு ஸ்டோரி இருக்கிற படத்துல வந்து என்னால கவனிக்க முடியல. அதுவே ஒரு காமன் விஷயம். மீட்டிங்ல வந்து இருந்தாங்கன்னா, அவங்க வேலையில மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கன்னா, ஃபுல் மீட்டிங் என்னால கவனம் இருக்க முடியல. நடுவுலயே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். இதுதான் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட். அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி. என்னால ஒரு சேர்ல வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. டக்குனு எந்திச்சு ஏதாவது நான் வேலை பண்ணிட்டே இருக்கணும். என்ன என்னால சும்மா இருக்க முடியல. அப்படிங்கிறது ஒரு இருக்கும். அத இம்பல்சிவா பிஹேவ் பண்ணுவாங்க. டக்குனு ஒரு தடால்னு ஷாப்பிங் பண்ணிடுவாங்க. தடால்னு செலவு பண்ணுவாங்க. தடால்னு ஏதாவது வெளிய போணும்னு கிளம்பிடுவாங்க. ஒரு விஷயத்த வந்து யோசிக்காம டக்குன்னு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கிறது. இந்த இம்பல்சிவிட்டி இததான் இம்பல்சிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டில வந்து இந்த இம்பல்சிவிட்டியும், அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இதுதான் காமனா நம்ம பார்க்கணும். இந்த 2த்துல வந்து அது எப்படி நெறைய பேருக்கு வந்து இருக்கும். ஒரு மைல்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நெறைய பேருக்கு இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்றது? கவன குறைபாடு இருக்கும். பட் அது வந்து அவங்க லைஃப் டெய்லி தினசரி வாழ்க்கையில நான் செய்றது. அதாவது அவங்களா எந்திரிச்சு ஒரு கணக்கு பார்க்கறது, வண்டிய ஓட்டிட்டு போறது, வேலை பார்க்கறது, வந்து இந்த வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும். இத வாங்கி நான் இத இத செய்யணும். இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுன்னா, அது ADHD இருக்க வாய்ப்புகள் கம்மி. இந்த மாரி ஏதாவது வந்து தினசரி வாழ்க்கையில வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது. ஒரு விஷயத்த என்னால ஒழுங்கா செஞ்சு முடிக்கல. இந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்னால முடியல அப்படின்னு இருக்குன்னா, அப்ப ADHD இருக்கலாமா? அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப குழந்தைங்க நெறைய பேர் வந்து வளரும்போது துருதுருன்னு இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அப்படி குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவா இருந்தாலே இந்த டிஸார்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குமே சில பேருக்கு. இது பயன்படுத்துற மாரி விஷயம்னு கிடையாது. இது வந்து ஒரு ஏதோ ப்ராப்ளம். இதுக்கு வைத்தியம் இருக்கு. அத ஒழுங்கா ரெகக்னைஸ் பண்ணணும். இப்ப ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் எல்லாமே நெறைய ட்ரெயின் ஆயிடுறாங்க. இந்த மாரி ADHD இருக்கலாமாங்கிறதுக்கு. ஏன்னா கிளாஸ்ல வந்து சேட்டை பண்றாங்கங்கிறது காமனா நம்ம கேள்விப்படுற விஷயம். நம்ம வருஷமா கேள்விப்பட்றோம். சில பேர் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவங்க வந்து சேட்டை பண்றவங்க இருப்பாங்க. பட் ஒரு
கண்ட்ரோலே இல்லாம இருக்காங்க. அவங்களால அந்த கிளாஸ் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கவனிக்க முடியல. அப்படின்ற அளவுக்கு மோசமா இருந்தா தான் நம்ம ADHD-யா இருக்கலாமான்னு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, பேசும்போதே கவனிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தை நீங்க பேசும்போது கவனிக்கலன்னா பரவால்ல. 7, 8 வயசுல இருக்கவங்க நீங்க பேசும்போது கவனிக்காம வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கங்கிறது காதுல அவங்களுக்கு ஒழுங்கா ஏற மாட்டேங்குது. அந்த மாரி இருக்குன்னா, அவங்க அட்டென்ஷன் குறைபாடுகள் இருக்கு. அப்பதான் வந்து இந்த ADHD பத்தி நம்ம யோசிக்கணும். அத வந்து சின்ன வயசுலயே கவனிக்கணும். 2 வயசு, 3 வயசுலயே அந்த ட்ரெயின் ஆனவங்க பார்த்தாங்கன்னா, சீக்கிரமாவே அத கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா வந்து அவேர்னஸ் ஜாஸ்தியாக, ஜாஸ்தியாக எல்லாரும் வந்து சின்ன வயசுல குழந்தைக்கு இருக்கலாமான்னு வேற நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப இல்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட வேல. இது ஜெனடிக்கலா வருமா? அப்பாவுக்கு இருக்கு, இல்ல அம்மாவுக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஜெனடிக்கா வரலாம் அப்படின்னு இதுவரைக்கும் எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. இது நெறைய பேருக்கு இப்ப நெறைய கண்டுபிடிக்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு இருந்தா இப்படி வரலாமான்னு இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஒரு ஜெனடிக் பிரச்சனையில வரலாம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர் அவருக்கே 41 வயசுல தான் அது தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அவேர்னஸ் இல்லாம தெரியாம இருக்கவங்க இருப்பாங்க. இத ட்ரீட் பண்ணாம விட்டா, நாளடைவுல இது என்ன மாரியான பிரச்சனைகள குடுக்கும்? இல்ல இவரே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ADHD இருந்தால் என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நெறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நெறைய சாதிக்கலாம். அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் நெறைய நல்லாவே செய்வாங்க. ரொம்ப நல்லா செய்வாங்க. பட் சில விஷயங்கள் அதாவது வந்து அதான் சொன்னேன். ஒரு லெவல்ஸ் இருக்கு. மைல்டு டிசீஸ்ன்னு இருக்கு. மாடரேட் டிசீஸ், சிவியர் டிசீஸ்ன்னு இருக்கு. இப்ப இவருக்கு வந்து மைல்டு டிசீஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத தினசரி வாழ்க்கைக்கு தேவை. ஒரு வீட்ட எப்படி நடத்துறது? வீட்டு கணக்கு வழக்கு பார்க்குறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உட்கார்ந்து ஃபோகஸ்டா பண்ண முடியாது. நம்ம நார்மலா பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு ஃபோகஸ்டா பண்ண முடியாது. அதே மாரி எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன்னு வேற சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு விஷயத்த கேட்டா, அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சோகமான விஷயம் கேட்டாங்கன்னா, சரி அத வந்து சாதாரணமா ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப ஓவரா ரெஸ்பாண்ட் பண்றது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா, ரொம்ப ஓவரா ரெஸ்பாண்ட் ரொம்ப ஓவரா சந்தோஷப்பட்டு, குத்தி கும்மாளம் போடுறது அந்த மாரி விஷயங்கள். அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாத எமோஷன்ஸ் அதுவும் இதுல ஒரு வகைப்படும். அந்த மாரி இந்த சிவியர் டிசீஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு வேளை அவங்களோட வேலைய சூஸ் பண்ணி செய்றதே கஷ்டமா இருக்கலாம். பட் மைல்ட் டிசீஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நுணுக்கமா செய்றது இது மட்டுமே பாதிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வியாதி எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத பொறுத்து தான் எவ்வளவு பாதிப்புகள் இருக்குங்கிறத சொல்லலாம். அது வந்து ஆளுக்கு ஆளு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும். இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. டாக்டர் அத சரி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, எவ்வளோ நாள் ஆகும் நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு? இதுக்கு எந்த மாரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்? ஸோ ADHD ட்ரீட்மெண்ட் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பார்மகாலஜிக்கல் அதாவது மருந்துகள் குடுக்குறது. இன்னொன்னு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சைக்காலஜிக்கல் தெரப்பி, கவுன்சிலிங் அதெல்லாம் தேவை. அதெல்லாம் எதுக்குன்னா வந்து இந்த ஹேபிட்ஸ் உண்டாக்குறது. ஆ காமனா சொன்னோம்னா ஒரு விஷயம் செய்றாங்க. நான் இன்னைக்கு வந்து எனக்கு 10 வேலை செய்யணும் அப்டின்னா, இந்த 10 வேலைய ஒரு லிஸ்ட்டா எழுதி, அந்த லிஸ்ட்ட வந்து இந்த லிஸ்ட்ட நான் வந்து ரெகுலரா செக் பண்ணணும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு லிஸ்ட் செக் பண்ணணும். நான் அந்த வேலைய பண்ணிட்டேனான்னு பார்க்கணும். அடுத்து இத பண்ணணும். எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதி பண்றது. இப்ப சாதாரணமா நம்ம வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பால் வாங்கணும் அப்டிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்டின்னா, அது இந்த எல்லாம் இன்னைக்கு நான் வீட்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்டின்னு எழுதி வச்சு, ஒழுங்கா அத செக் பண்ணி அந்த மாரி ஹேபிட் கிரியேட் பண்றது தான் நான் பார்மகாலஜிக்கல் காம்பனன்ட். பார்மகாலஜிக்கல் காம்பனன்ட் வந்து அதுக்கு வந்து ஸ்டிமுலன்ட்ஸ் நெறைய இருக்கு. அது மெடிசின்ஸ் அவைலபிளா இருக்கு. அத யூஸ் பண்ணுவோம். அது தேவைங்கிற பட் வெறும் இது மட்டும் தேவையில்லாம ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்னா மெடிசினும் தேவைப்படலாம். நெறைய பேர் வந்து மெடிசின் ஆரம்பிச்ச உடனே டக்குனு வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அது மாத்திரை போட்டு ஒரு 2 நாள், 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப நான் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்றேன் அப்டின்ருக்கு. பட் எவ்வளோ நாளைக்கு தேவைங்கிறது ஒருத்தர பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து அந்த ஹேபிட்ஸ்ல நல்லா ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு மாத்திரைகளே தேவையில்லாம கூட நான் பார்த்துருக்கேன். மாத்திரை இல்லாமலே என்னால மேனேஜ் பண்ண முடியுது. இப்ப நான் அந்த சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணியே நான் பண்ணிக்கிறேன் அப்டின்னு. பட் அந்த இனிஷியலா கண்ட்ரோலுக்கு மாத்திரைகள் நெறைய பேருக்கு தேவை. இப்போ இதெல்லாம் நம்ம புதுசா கேள்விப்படுறோம். சில நோய்கள், இல்ல சில குறைபாடுகள் வந்து ரொம்ப வருஷமா நம்ம அப்பா காலத்துல, தாத்தா காலத்துல இருந்தே இருக்கும். இதெல்லாம் இப்போ ரீசென்ட்டா தான் நமக்கு தெரிய வருது. இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால வருதா? இல்ல இத பத்தின அவேர்னஸ் இல்லாம இருந்ததுனால நமக்கு தெரியலையா? இல்ல ADHDன்னு ஒரு வியாதி இருக்கிறது ரொம்ப வருஷமா உண்டு. ஆனா என்னன்னா சில்ட்ரன்ல மட்டும் தான் வரும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. 12 வயசுக்கு மேல வராது. அதுக்கு மேலலாம் அது இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப ரீசென்ட்டா என்ன கவனிச்சிருக்கோம்னா, அதனால விளைவுகள் வரலாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் மட்டும் தான் இப்ப ரீசென்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த 12 வயசுல ஆனா வியாதி ஆரம்பிக்கிறது என்னமோ சின்ன வயசுல தான். பட் அதோட சரியாயிடும். அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நெனச்சுட்டு இருந்தது. வயசாகும்போதும் அதோட விளைவுகள் இருக்கலாங்கிறத
ஆராய்ச்சி வந்து அறிவியல் வந்து நமக்கு ரீசென்ட்டா சொல்லியிருக்கு. சோ அதுதான் அந்த அந்த அவேர்னஸ் தான் இன்கிரீஸ் ஆயிருக்க ஒழிய, நம்ம லைஃப் ஸ்டைலுமே மோர் இப்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைலு டக்கு டக்குன்னு எதுவா இருந்தாலும் உடனே உடனே செய்றோம். நெறைய விஷயங்கள் அப்ப தாத்தா காலத்துலலாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிவிய தவிர எதுவும் இருக்காது. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா, நியூஸ் பேப்பர் மட்டும் தான், ரேடியோ மட்டும் தான். இப்ப நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நெறைய இன்கிரீஸ் ஆகும்போது, சான்சஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் மோர் நெறைய தெரியுது. சோ ஏற்கனவே ADHD இருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆற வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும்போது, இன்னும் ஆப்வியஸா தெரிய ஆரம்பிக்குது வெளிய. இப்போ பொதுவாவே வந்து இப்போ ஒவ்வொரு செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த பிரஷர்ங்கிறது ஒரு மாரி இருக்கும். இப்போ ஐடி செக்டார அதிகமா சொல்லுவாங்க அந்த மாரி. அதுல நெறைய சம்பளம் வாங்கலாம் அப்டின்னாலும், நெறைய பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த மாரி எந்தெந்த துறைகள்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணும்? அவங்களுடைய ஹெல்த்லயும், மென்டல் ஹெல்த்லயும் அதிகமா கவனம் செலுத்த வேண்டியவர்கள்லாம் எந்த துறைகள்ல இருக்கவங்க? எந்த துறையா இருந்தாலும் மென்டல் ஹெல்த்த பத்தி கவனம் டெஃபினட்டா இருக்கணும். ஏன்னா எல்லா துறையிலயும் ஒரு பிரஷர்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஒரு லெவலுக்கு மேல நீங்க போறீங்க, ஒரு ஹையர் லெவல்ல இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஃபீல்டா இருந்தா கூட, ஒரு ஹையர் லெவலுக்கு நீங்க இம்ப்ரூவ் போக, போக அதுல உங்களுக்கு டெஃபினட்டா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். நீங்க என்னென்ன கவனங்கள் எதுலலாம் கவனம் செலுத்தணுங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஒரு ஆரம்பத்துல இருக்க ஒரு ஒரு பிகினருக்கும், ஒரு மேனேஜருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் வரும். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இன்கிரீஸ் ஆக டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். சோ, அப்ப வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இன்கிரீஸ் ஆகும்போது தான் சில பேருக்கு அந்த ADHDயோட அறிகுறிகளே வெளிய தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயம் தான் செய்யணும். டெய்லி ஒரே வேலை மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அத ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்ல நான் பெரிய ஹையர் லெவலுக்கு போறேன். இப்ப எனக்கு வந்து ஒரு 10 வேலை ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்பதான் அந்த குறைபாடுகளே வெளிய தெரியணும். சோ அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயங்கள்லாம் வெளிய தெரியலாம். சோ எப்பயுமே ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறப்போ, இது ஒரு காரணமா இருக்கலாங்கிற இதுதான் நமக்கு தெரியும். இதோட அவேர்னஸ் இன்னைக்கு இருந்தா போதும். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ சோ மச்.